பாலமுருகன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஐ எம் அ நார்மல் யூசர் நோ கேமிங் நவ் ஐ எம் யூசிங் சாம்சங் M32 6 to 7 hours using now eyes is paining so best display அண்ட் ஐ கேர் டிஸ்பிளே உள்ள ஃபோன் சொல்லுங்கள் அண்டர் 20 or 25K அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த ஃபோனை வாங்கி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் அதுவும் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 to 7 hours நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வச்சு நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னீங்கனாலே அது காலப்போக்கில் உங்களுக்கு கண்வலி வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்வலி மட்டும் இல்லை தலைவலியும் வரும். அது மட்டும் இல்லாமல் கண் பவர் ஆகலாம், நீங்கள் கண்ணாடி போடலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைமை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி வந்து பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ கம்ஃபர்ட் மோட்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கனாலும் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் பிரைட்னஸில் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டார்க்காக இருக்க டைம்லையும் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கம்மி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஐஸ் பெயினை வந்து கம்மி பண்ணிடலாம். ஸோ இப்போ இவர் சொன்ன பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கிற ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு Realme GT60 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளேவோட வந்து வரும். ஸோ அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சாம்சங்லேயே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கோடைய கேலக்ஸி A35 வந்து இருக்குது. இல்லை எனக்கு M சீரிஸ்லேயே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா M56 வந்து இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ரியல்மியோடைய P3 அல்ட்ரா வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்துருக்கு. அதுவும் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் வந்து நல்லாவே இருக்கும். இல்லை அண்டர் 20K அப்படின்னு சொல்லி எனக்கு பர்டிகுலராக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய P3 Pro கூட வந்து ஒரு பெட்டர் காம்படிஷனாக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் அதை கூட கன்சிடர் வந்து பண்ணலாம்.